72,000 நாடி நரம்புகளில் உள்ள கர்மாக்களை களைய அன்னை சகுந்தலா அவர்கள் நடத்தும் ஆன்லைன் முத்திரை வகுப்பில் இணைவோம். தொடர்புக்கு கீழே உள்ள எண்களை அணுகவும் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இணையலாம். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட்ட 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இண்டி கூட்டணி வெற்றி வாகை சூடியது. முதல் தலைமுறையினர் தேர்தலில் வெற்றி பெற கொஞ்ச காலம் பிடிக்கும், படிப்படியாகத்தான் பதவிக்கு வர முடியும் என்று கோவை தொகுதியில் பாஜக சார்பில் போராடி தோற்ற அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். அந்த கணக்கில் பார்த்தால் எத்தனை தொகுதியில் வாரிசுகள் வென்று இருக்கிறார்கள், எத்தனை சதவீத வாக்குகள் பெற்று இருக்கிறார்கள்? வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, வேலூர், பெரம்பலூர், திருச்சி, தூத்துக்குடி, சிவகங்கை, கன்னியாகுமரி என 9 தொகுதிகளில் முக்கிய தலைவர்களின் வாரிசுகள் இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். வடசென்னை தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட கலாநிதி வீராசாமி தமிழகத்தின் அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமியின் மகன். இவர் 4,97,333 வாக்குகள் பெற்று 3,39,222 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வடசென்னை தொகுதியின் 55.11% வாக்குகளை இவர் பெற்றிருக்கிறார். தென் சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தமிழச்சி தங்கபாண்டியன் தற்போதைய தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசின் தங்கையும் மறைந்த திமுக தலைவர் தங்கபாண்டியனின் மகளும் ஆவார். இவர் தென் சென்னை தொகுதியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் மகளாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தனையும் எதிர்கொண்டார். தென் சென்னை தொகுதியில் 5,16,628 வாக்குகள் பெற்று 2,25,945 வாக்குகள் வித்தியாசத்தில் பெற்றிருக்கிறார். இந்த தொகுதியில் 47% வாக்குகளை தமிழச்சி தங்கபாண்டியன் பெற்ற நிலையில் 26.44% வாக்குகளுடன் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் திமுக மூத்த தலைவர் முரசொலி மாறனின் மகன். இவர் 4,13,848 வாக்குகள் பெற்று 2,44,689 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் 56.65% வாக்குகளை தயாநிதி மாறன் பெற்ற நிலையில் 23.16% வாக்குகளுடன் பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் 2ஆம் இடம் பிடித்தார். அதேபோல வேலூரில் திமுக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் 5,68,692 வாக்குகள் பெற்று 2,15,702 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவர் 50.35 பெற்ற நிலையில் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் ஏசி சண்முகம் 31.25% வாக்குகளை பெற்று 2வது இடம் பிடித்துள்ளார். பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் நேருவின் மகன் அருண் நேரு 6,03,209 வாக்குகள் பெற்று 3,89,107 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 53.42% வாக்குகளை அருண் நேரு பெற்ற நிலையில் சென்ற முறை இதே தொகுதியில் வெற்றி பெற்ற பாரிவேந்தர் பாஜக சார்பில் போட்டியிட்டு 14.33% வாக்குகளுடன் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். திருச்சி தொகுதியில் இண்டி கூட்டணி சார்பில் தனி சின்னத்தில் போட்டியிட்ட மதிமுக தலைவர் வைகோவின் மகன் துரை வைகோ 3,13,094 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்.
சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தின் மகன் கார்த்தி சிதம்பரம் 4,77,677 வாக்குகள் பெற்று 2,05,664 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அந்த தொகுதியில் 40.6% வாக்குகளை இவர் பெற்றுள்ளார். இதே தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தேவநாதன் யாதவ் 18.59% வாக்குகள் பெற்றுள்ளார். கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் மறைந்த தலைவர் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் போட்டியிட்டார். இந்த தொகுதியில் 5,46,248 வாக்குகள் பெற்று 1,79,907 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதே தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் 3,66,341 வாக்குகளுடன் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட கனிமொழி தந்தை கருணாநிதி பெயர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தலுக்கு முன்பிலிருந்தே விமர்சித்து வந்தார். ஏற்கனவே தூத்துக்குடி எம்பியாக போட்டியிட்ட இவர் இந்த முறை 5,46,729 வாக்குகளுடன் 3,92,738 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சென்ற முறை இவருக்கு 5,63,143 வாக்குகள் பதிவான நிலையில் இந்த முறை 23,586 வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளார். தேர்தல் வெற்றிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அடிக்கடி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். 2வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக தற்போது அவருக்கு பதில் சொல்கிறேன். இந்த தகுதி கூட இல்லாத ஒரு நபர் பாஜகவிற்கு தலைவராக இங்கே நீட்டிப்பது அந்த கட்சிக்கு நல்லதல்ல என்று பதிலடி கொடுத்துள்ளார். கனிமொழியின் இந்த பதில் குறித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, என்னுடைய அப்பா பெயர் கருணாநிதி அல்ல, அவர் பெயர் குப்புசாமி. விவசாயம் செய்கிறார். என் அப்பா கருணாநிதியாக இருந்திருந்தால் நானும் ஜெயித்திருப்பேன் என்று தெரிவித்துள்ளார். இவர் கோவையில் 4,50,132 வாக்குகள் பெற்று போராடி தோல்வியை சந்தித்தார். வெற்றி பெற்ற 40 தொகுதிகளில் 9 தொகுதிகளில் பலம் வாய்ந்த தலைவர்களின் வாரிசுகளை களமிறக்கி வெற்றி பெற்றுள்ளது திமுக. அதாவது 22.5% எம்பிகள் வாரிசுகளே.